ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகி சேமியா வச்சு புட்டு மாதிரி ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். அதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ராகி சேமியா செய்கிறதுக்கு ஒரு பாக்கெட் ராகி சேமியா நான் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் மாற்றிக்க போகிறேன். ஒரு பவுலில் ஒரு பாக்கெட் ராகி சேமியாவையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த ராகி சேமியாவை ஊற வைக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். அதுக்காக ராகி சேமியா முங்குற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ராகி சேமியா முங்குற அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். ஏன்னா அதை நம்ம வடிகட்டிடுவோம். அதனால் முங்குற அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் இனிப்பு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதை அப்படியே நம்ம வச்சிடலாம். கரெக்டாக 2 மினிட்ஸில் தண்ணியை மட்டும் வடிகட்டிடணும். இந்த கேப்பில் நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த 2 மினிட்ஸில் இது வடிகட்டிடணும். அதுக்குள்ளே நம்ம வடிகட்டிடலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிக்கவும் அதுக்கு மேலே ஒரு இட்லி பாத்திரம் தட்டு வச்சுக்கலாம். இட்லி பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணி போட்டுக்கலாம். வெள்ளை துணி ஈரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, காஞ்சதாகவே இருக்கலாம். அதை அப்படியே போட்டுட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்க ராகி சேமியாவை கொஞ்சம் உதுத்த மாதிரி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு சுற்றி ஃபுல்லாக துணியை எடுத்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கவும் சேர்த்தோம்னா வேகமாக வந்துடும். ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சுக்கிட்டா போதும். எல்லாத்தையும் வச்சுட்டு சுற்றி இருக்கிற துணியெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம மூடி வச்சு 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இது வேகிற கேப்பில் நம்ம தேங்காய் துருவல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காயை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து தேங்காய் துருவல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. சேமியாலாம் கொஞ்சம் சைனிங்காக இருக்கிறத வச்சு நமக்கு தெரியும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனேவும் தேங்காய் துருவலையும் ஜீனியை நம்ம சேர்த்துடணும். அப்படியே சூட்டில் ஜீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லாயிருக்கும். அதனால் அதை வெளியே எடுத்த உடனே நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ நான் ஒரு 6 ஸ்பூன் கிட்ட ஜீனி சேர்த்துக்க போகிறேன். இனிப்பு ஒவ்வொருத்தவங்க இனிப்பை பொறுத்து உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் துருவலும் ஏலக்காயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட் எடுத்து இதில் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மொத்தமாக கலந்து விட்டுக்கணும். இதெல்லாம் சூட்டோடே நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக இதெல்லாத்தையும் கலந்துடலாம். கலந்துட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க, இனிப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்துக்கணும். ஆறுனதுக்கப்புறம் சேர்த்தா ஜீனி தனியாகவும் சேமியா தனியாகவும் இருக்குது, நல்லா இருக்காது. அதனால் டேஸ்ட் பார்த்துக்கணும். இந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்டான ராகி சேமியா புட்டு ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.